லூயிஸ் லெவாத்திஸ் என்ற நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் வேலை பார்த்த பணிபுரிந்த அம்மையார் த சைனீஸ் என்டர்ட் த சி என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். 1403 1433 வரை அவர்கள் கடலில் முதலில் இறங்கினார்கள் என்ற பதிவை அவர் செய்கிறார். அதுவரையில் சீனர்கள் கடலில் இறங்கவில்லை என்று தெளிவாக சீன நாட்டு வரலாற்றை பற்றி எழுதுகிறார். நம்மை பற்றி எழுதல, சீன நாட்டு வரலாற்றை பற்றி எழுதும் பொழுது அவர்கள் கடலில் இறங்கவில்லை. ஏன் இறங்கவில்லை? அவர்களுக்கு தான் தமிழர்கள் இருக்கிறார்களே, கடல் வணிகம் எல்லா பொருளும் கிடைக்கிறது, அதோட சுங்க வரி கிடைக்கிறது, நல்ல தரமான பொருளை கொடுக்கிறார்கள். அந்த காரணத்தினாலே தான் அவர்கள் கடலில் இறங்கவில்லை என்பது நான் அறிந்தது. அதிலே நீங்கள் பேசி செய்திகள் இருக்கிற சுந்தரபாண்டியை பற்றி பேசி செய்திகள் இருக்கிறது. கவனத்தை எப்படி அது மாற்றுவது இருக்கட்டும், அது பாடுகிறேன். இப்படி இவர்கள் வணிகத்தில், நேர்மையான வணிகத்தில் பொருளை ஈட்டினார்கள் என்பது எப்படி தெரிகிறது என்றால், ஐயா அவர்கள் பல செய்தியை குறிப்பிட்டார்கள். நான் அந்த செய்தித்தான் சொல்லப் போகிறேன். 10/4/1311 நன்றாக குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். தமிழர் அரசியலில் வீழ்ந்த நாள், தமிழன் வீழ்ந்த நாள், தமிழன் வரலாறு வீழ்ந்த நாள் அன்றுதான் மாலிகாப்பூர் மதுரையில் காலடி எடுத்து வைத்தான். எப்படி நான் நாளை குறிப்பிடுகிறேன் எனில், தி ஸ்மைல் ஆஃப் முருகன், தி சவுத் இந்தியன் ஜேர்னி என்ற நூலிலே மைக்கேல் வுட் என்ற பிபிசி இல் பணிபுரிந்தவர் ஒரு நூல் எழுதியிருந்தார். அந்த நூலிலே இந்த குறிப்பை சொல்லி இபின் பட்டூட்டா என்பவர் இதை பதிவு செய்திருக்கிறார். இவன் மாலிகாப்பூர் காலடி எடுத்து வைத்த நாள் என்று. அது எப்படி நிகழ்ந்தது? ஐயா சொன்னது போல பங்காளி சண்டையிலே பீஜப்பூர் சென்று மாலிகாப்பூரை சந்தித்து, என் தம்பி பட்டத்தை ஆள்கிறான், எனக்குரிய பட்டத்தை நீ வந்து அந்த அரசை எனக்கு வாங்கி கொடு என்று வேண்ட வருகிறார். வரும் வழியெல்லாம் கொலை நடக்கிறது. இதை அறிந்தவர்கள் மதுரையே காலி செய்துவிட்டு தென்காசி பாண்டியர்கள் ஆனார்கள். அவர்கள் ஒரு 70-80 ஆண்டுகள் ஆள்கிறார். அதற்குள் முகலாய பேரரசு வீழ்கிறது. இங்கிருந்த ஒரு தளபதி தன்னை அரசன் என்று சொல்லிக்கொண்டு கோமாளி வழிகளெல்லாம் செய்து கொள்கிறார். அந்த முகமதியனை ஒழிக்கிறேன் பேர் வழி என்று குமாரகம்பண்ணா அந்த ஆட்சியை ஒழித்து நாயக்கர் ஆட்சி, தெலுங்கர் ஆட்சி தொடங்குகிறது. அதன் பிறகு மராட்டியன் வருகிறார். மராட்டியனும் எப்படி வருகிறார் என்று கேளுங்கள். சிவாஜியை பற்றி இது தெரியும், அவர் எப்பேற்பட்டவர் என்று அவரை கொண்டாடுகிறார்கள். சிவாஜியின் தம்பி ஈகோஜி என்பான் ஆர்காட் நவாப்புக்காக தஞ்சை நாயக்கரிடம் வரி வசூல் செய்ய வருகிறான். வந்தவன் மெல்ல தஞ்சை நாயக்கனை ஒழித்துவிட்டு தஞ்சை மன்னனாகிறான். ஈகோஜி மன்னனானதை கேள்விப்பட்டு அண்ணன் சிவாஜி கொள்ளிடக்கரை உட்கார்ந்து கொண்டு தம்பியனை பார் என்கிறார். ஈகோஜியோ பயந்து கொண்டு வாலிகண்டபுரம் என்று திருச்சியில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த கோட்டைக்குள் போய் விழுந்து கொள்கிறார். அவரது மனைவி சொல்கிறாள், உடன்பிறவன் தானே, பயப்படாதே, போய் காலில் விழுந்து என்னை காப்பாற்று, என்னிடம் அரசை விடு என்றால் விட்டுவிடு கொள்ளுவான் என்று சொல்கிறார். அதே போல் அவர் திருப்பி சிவாஜி போய்விடுகிறார். நம்முடைய வேறு நாச்சியாரையோ வீரமங்கை வேறு நாச்சியாரையோ மருதிருவரையோ அல்லது ஓசியாரோ தெரியாது. நமக்கே பல முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பதில்லை. அதுதான் பிறரை சொல்வதை விட நான் தான் அந்த குற்றத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் ஒரு காணொலி வந்தது.
அந்த காணொலியை பார்த்தா அதில் எழுதியிருக்கான். அது மாதிரி கொலம்பஸ் வந்து மார்க்கோ போலோவின் பயண குறிப்பு. மார்க்கோ போலோ தரை வழியாக சீனாவுக்கு செல்கிறார். 27-30 ஆண்டுகள் சீனாவில் தங்குகிறார். குப்ளை கான் என்ற மன்னனுடன் இருக்கிறார். எப்படியோ அவரிடம் விடைபெற்று வருகிறார். வரும்பொழுது தஞ்சைக்கு வருகிறார். தஞ்சைக்கு வரும்பொழுது சுந்தரபாண்டியனை சந்திக்கிறார். அப்பொழுது தி மோஸ்ட் ஸ்ப்ளெண்டிட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு என்ற பதிவை அவர் செய்கிறார். மிக வளமான நாடு இது என்ற பதிவை செய்கிறார். அதை பார்த்துதான் இந்தியாவை பிடிக்க இனிய அவன் புறப்பட்டு அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தான். அதில் ஒரு தெரிந்த செய்தி. அவன் கைப்பழ பக்கத்தை எழுதியதெல்லாம் கொலம்பஸோட கையெழுத்து. நான்கு மொழிகள் உலகத்தில் வாழும் மொழிகள் 4, அதில் ஒன்று தமிழ் என்று சொன்னேன் அல்லவா. கமில் சொல்லவில்லை சொல்கிறார். தமிழ்நாடு இஸ் த ஒன்லி சர்வைவிங் கிளாசிக்கல் சிவிலைசேஷன் என்று அவர் கூறுகிறார். எப்படி நம்முடைய தமிழ் மொழி சிறந்தது இருக்கிறது என்றால், சீன மொழி பழையதாக இருந்தாலும் அன்று இருந்த எழுத்துக்கள் சொற்கள் இன்று இல்லை, மேண்டரினாக மாறிவிட்டது. நம் மொழி மட்டுமே அது தனித்து இயங்கி அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. அடிகளார் வந்து தனித்தமிழ் மீட்டெடுத்தார். தனித்தமிழ் மீட்டெடுத்தார். இன்று வரை வாழ்ந்து கொண்டு அதே பொருளை கொடுத்து கொண்டிருக்கிற சொற்களை கொடுக்கக்கூடிய இலக்கணத்தை கொடுக்கக்கூடிய ஒரே மொழி நம் மொழியாகத்தான் இருக்கிறது. எபிரேயமோ அல்லது லத்தீனோ அப்படி இல்லை. ஆங்கிலத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஆங்கிலேயரிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், வணிகத்தில் இருந்த நாம் மீண்டும் பெரு வணிகத்தை அறம் சார்ந்த வணிகத்தை செய்து நம் இனத்தை மொழியை காக்க வேண்டும். அதாவது நாவலந்தீவு என்று சொல்லுவார்கள். அந்த பெருநில பிறப்பு வடமேற்கே மோதி இந்திய துணைக்கண்டமாக மாறியது என்று சொல்வார்கள். அதற்காக அதை போட்டேன். சிந்துவெளி. இதில் சிந்துவெளி, மெசபடோமியா, எகிப்து எல்லாற்றையும் விட சிந்து சமவெளி மூத்தது, பெரியது. சுமேரியர்களுடன் வணிகம் செய்தார்கள் சிந்துவெளியினர். அதில் சுமேரியா என்றதும் ஒன்று நினைவுக்கு வருகிறது. எசிடிஸ் என்பார்கள், குர்திஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஈராக் போரிலே குர்திஸ்தான் என்றதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த குர்திஸ் இன மக்கள் தன்னை முகமதிய மதத்தை சார்ந்தவர்கள் அல்லர், நாங்கள் 6667 ஆண்டுகள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம், அதற்கு முந்தைய இனங்கள் நாங்கள் என்று சொல்லி அவர்கள் 5 பக்கமுடைய குத்து விளக்கில் மயிலை வைத்து முருக வழிபாடு செய்கிறார்கள். முருக வழிபாடு என்று தெரியாமலே செய்கிறார்கள். அதை நீங்கள் காணொலியில் காணலாம். நமது வாஷிங்டன் முருகன் கோயிலுக்கு அந்த எஸ்சிடி இன தலைவர் வந்தார். அந்த காணொலியும் பார்த்தேன். சென்ற ஆண்டு நம்ம வந்தார் என்று நினைக்கிறேன். ஆக அந்த சுமேரிய நாகரிகத்திலும் நமது பங்கிருக்கின்றது, அங்கு சென்றிருக்கிறோம் என்பதற்கு இன்றும் வாழ்கிற இனம் அந்த குர்திஸ் இனம். எப்படி இலங்கையில் இன அழிப்பு நடைபெற்றதோ அப்படி அந்த ISIS என்ற தீவிரவாதிகள் சாத்தான்கள் என்று சொல்லி அவர்களை இன அழிப்பு செய்தார்கள். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொன்றி என்பது பதிலாக தோன்றி என்று இருக்கிறது. ஆமூர், காஞ்சி, குன்று, சேரன், வாலி, ராக்கிகாரி தான் நான் சொன்னேன் அல்லவா. தொண்டி, பாண்டியர், ஏரை, ஈழம், நொச்சி, கச்சி, வன்னி, பாலை, கொற்கை ஆப்கானிஸ்தானத்தில், பாண்டி, மீண்டும் கொற்கை, சேரன், பொதினே, போர்த்தமிழ், மோஷி, பனை, குடம், நன்னி போன்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. இதில் பழனி என்ற பெயர் விட்டுவிட்டது. இதில் இந்த ஈரானிலே இன்னும் தள்ளி பழனி என்ற ஊர் இன்றும் இருக்கிறது. ஈரானிலே பழனி என்ற பெயர் உள்ள ஊர் என்றும் இருக்கிறது. அதை ஒரிசா பாலு என்பவர் அந்த ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். நான் இருப்பதை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதில் டாக்டர் ராஜேஷ் ராவ் என்பவர் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகிறார். கணினி நரம்பியல் அவரது துறை. அவர் 8ஆம் வகுப்பிலிருந்து இந்த சிந்துவெளியிலே ஈடுபாடு கொண்டவர், சிந்துவெளி எழுத்திலே ஈடுபாடு கொண்டவர். இந்த பிராகி என்று சொன்னேன் அல்லவா, அந்த பகுதி தான் இது. இங்கெல்லாம் தமிழ், கோண்டி கோண்டா எல்லாம் தமிழ். இந்த மலைப்பகுதியில் இருப்பவர்கள் பூரா தமிழர்கள். ஏனென்றால் கலிங்கத்திலே ஒரிசாவிலே, ஒரிசா போல நண்பர் அவர் சொன்னார், ஐயா நான் மலைக்கு போனேன், போன பொழுது வா உட்கார் அரிசி பச்சாவோ என்று தமிழ் பேசுகிறான் ஒரிசாவிலே, ஆந்திரா தாண்டி என்று அவர் கூறுகிறார். சேரன்கிரி, சோளா பாஸ், இமயமலையிலே சோளா பாஸ் என்று இருக்கிறது, சேரன் குன்று என்று இருக்கிறது, தமிழுக்கு என்ற பெயர் வங்காளத்தில் இருக்கிறது, வங்கம் என்றாலே கப்பல் என்று பொருள், உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. என்ன பொருள் என்றால் உலகே புறப்பட்டது போன்ற பெரிய கப்பல், பெரிய கப்பல்களை கட்டியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. அதை எப்படி உறுதி செய்கிறோம் என்றால், வெள்ளையர்கள், வெள்ளை பரங்கியர்களோ அல்லது போர்த்துகீசியர்களோ அந்த காலத்திலே அதை விட 4 மடங்கு பெரிய கப்பல்களை தமிழர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள் என்பதற்கு சான்று. அவர்கள் எங்கள் கப்பலை விட நீங்கள் பெரிதாக கட்டக்கூடாது என்று அரசாணை பிறப்பித்தார், தடை செய்தார்கள். Now, the Indus civilization was roughly contemporaneous with the much better known Egyptian and 10 lectures. civilizations. It was actually much larger than either of these two civilizations. Now, there's a last group of people who believe that the Indus people were the ancestors of people living in South India today. Now, these people believe that the Indus script represents an ancient form of the Dravidian language family, which is the language family spoken in much of South India today. And the proponents of this theory point to that small pocket of Dravidian-speaking people in the north, actually near Afghanistan. And they say that perhaps sometime in the past, Dravidian languages were spoken all over India, and that this suggests that the Indus civilization was perhaps also Dravidian. அவர் என்ன சொல்கிறார் என்றால், சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி சொல்கிறார். அந்த மொழி ஆய்விலே அவரது துறை சார்ந்த ஆய்வாக அமைந்து விட்டபடியால் அவர் சொல்கிறார், ஹை என்ட்ரோபி, இன்டர்மீடியேட், லோ என்ட்ரோபி என்று அவர் பிரிக்கிறார். லோ என்ட்ரோபி என்றால் ஒரே கணினி கட்டும் பொழுது ஒரே நம்ம கீபோர்டு போல ஒரே எழுத்து அடிக்கிறோம் அல்லவா, அது குழந்தைகள் விளையாடுவது போல கண்ணாபனான் தெரிவில்லாமல் இருப்பது, இது மிகச்சரியாக இருப்பது, இதுதான் ஒரு மொழியை குறிப்பது என்று அவர் கூறுகிறார். இந்த இலக்கணத்துக்குள் சிந்து வெளியில் உள்ள மொழி வருகிறது என்பதை இந்த படத்தில் விளக்குகிறார். இது ஹை என்ட்ராபி, இது லோ என்ட்ராபி. வெள்ளையாக இருப்பது இண்டஸ் ஸ்கிரிப்ட் என்று அவர் கூறுகிறார். எனவே 5000 ஆண்டுகள், கிமு 3000 என்று சொன்னது இப்பொழுது கிமு 5000ஆக இருக்கலாம் என்று ராக்கி காரி கண்டுபிடிப்புக்கு பிறகு சொல்கிறார்கள். சிந்துவெளி 5000 ஆண்டு பழமையானதாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். Now, I've always been fascinated by the Indus script ever since I read about it in a middle school textbook. And why was I fascinated? Well, it's the last major undeciphered script in the ancient world. Now, my career path led me to become a computational neuroscientist. So in my day job, what about the Indus script? So here's a graph that plots the entropies of a whole bunch of sequences. So at the very top, you find the uniformly random sequence, which is a random jumble of letters. And interestingly, you also find a DNA sequence from the human genome and instrumental music. And both of these are very, very flexible, which is why you find them at a very high range. Now, at the lower end of the scale, you find a rigid sequence, the sequence of all A's. And you also find a computer program, in this case in the language Fortran, which obeys really strict rules. Linguistic scripts occupy the middle range. Now, what about the Indus script? So we found that the Indus script actually falls within the range of the linguistic scripts. Now, what does this result really show? It shows that the Indus script shares an important property of language. So, ஒரு மொழி என்றே அவர் குறிப்பிடுகிறார்.
சிந்து சமவெளியினர் கடல் வணிகம் செய்தார்கள் என்பதற்கான சான்று அதை ராஜேஷ் ராவ் கப்பல் என்று அதை குறிப்பிடுகிறார். இந்த வி ஷேப்ல இருக்கிறது. And why were they found there? So what I haven't told you is that the Indus people were very, very enterprising. They used to trade with people pretty far away from where they lived. And so in this case, they were traveling by sea all the way to Iraq. And what seems to happen here is that the Indus traders, the merchants, were using this script to write a foreign language because the stakes are so high if you solve it. Now my colleagues, Irvatham Mahadevan and Oscar Parpola have been making some headway on this particular problem, and I'd like to give you a quick example of Parpola's work. So here's a really short text. It contains 7 vertical strokes followed by this fish-like sign. And I already mentioned that these seals were used for stamping clay tags that were attached to bundles of goods. So it's quite likely that these texts, at least some of them, contain names of merchants. And it turns out that in India, there's a long tradition of names being based on horoscopes and star constellations present at the time of birth. In Dravidian languages, the word for fish is P, which happens to sound just like the word for star. And so, 7 stars would stand for Elumine, which is the Dravidian word for the Big Dipper star constellation. Similarly, there's another sequence of 6 stars, and that translates to Arumine, which is the old Dravidian name for the star constellation Pleiades. And finally, there's other combinations such as this fish sign with something that looks like a roof on top of it, and that could be translated into Maymine, which is the old Dravidian name for the planet Saturn. But the Indus civilization remains silent. So why should we care? Well, the Indus civilization does not belong to just the South Indians or the North Indians or the Pakistanis. It belongs to all of us. So these are our ancestors, yours, mine. They were silenced by an unfortunate accident of history. Now, if you decipher the script, you would enable them to speak to us again. யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்றோம். உலகத்துக்கே பொதுவானதுன்னு நேரம் பார்த்துங்க. நம்ம மட்டும் பேசிட்டே இருக்காங்க. எப்படி சொல்லுங்க, அதோடு நிறுத்திக்கலாம். இதுதான் அந்த காலத்தில் தமிழ்நாடு என்ற பழைய வரைபடத்தை கிடைத்தது. அதில் நான் என்ன குறிப்பிட வந்தேன் என்றால், 2212 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்கள் இந்திய வரலாற்றை எடுத்தீர்களானால் அதில் இந்திய வரலாறு வட இந்திய வரலாறாகவும் உலக வரலாறாகவும் இருக்கும். அவர்களையும் மீறி ஒரு செய்தி என்ன கிடைக்கிறது, நீங்கள் இன்று வேண்டுமானால் எடுத்து பார்க்கலாம். கிமு 600 இருந்து இன்றைய வரலாற்றாளர்களின் கணக்குப்படி 1618 வரை தென்காசி பாண்டியர்களாக வீரபாண்டியன் சுந்தரபாண்டியர்கள் தென்காசி பாண்டியர்கள் ஆனார்கள். கடைசி தென்காசி பாண்டியன் 1618 வரை ஆண்டார் என்று இந்திய வரலாற்றில் உலக வரலாற்று தொடர்ந்து 2212 ஆண்டுகள் இவ்வளவு நாம் தாட்சியுற்றாலும் கேவலப்பட்டாலும் துன்பங்களை அனுபவித்தாலும் இதை யாராலும் மறுக்கவே முடியாது. பரமராம பாண்டியன் வரை பாண்டியர்கள் ஆள்கிறார்கள். இந்திய வரலாற்றிலே கூட இப்படி கிடையாது. இவர்தான் பேராசிரியர் இளையரசன். இவர் 2007ஆம் ஆண்டிலே என்னிடம் தன்னுடைய தமிழ்நூல் தமிழ்நாட்டு வரலாற்றை என்னிடம் கொடுத்தார். அப்பொழுது நான் பயணியரை பெற்று ஓராண்டு ஆனது. நான் ஆங்கிலம் சுமாராக எழுதுவேன். நான் அவரிடம் சொன்னேன், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேனே என்று மொழிபெயர்க்க தொடங்கி அப்படியே வைத்துவிட்டு உலகம் பூரா சுற்றினோம். கடாரம் சென்றோம், தாய்லாந்து கம்போடியா சென்றோம், நேராக சென்று பார்த்து வந்தோம். ஜப்பான் நான் 3 முறை சென்று வந்தேன். தாய்லாந்து நான் போய் வந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த எளிய மனிதர், தமிழ் பேராசிரியர். முன்னாடி நான் சொல்லிட்டேன், சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட், சாந்தி பாப்பா அம்மையார், கற்கோடரிகள், அத்தரம்பாக்கத்துக்கு எடுத்த கற்கோடரிகள், 1.5 இதுதான் போகல் கொன்ற சங்க கால தங்க கட்டி. இதில் இன்னொரு சிறப்பு, ரோமானிய நாணயம் புதுக்கோட்டை அருகில் கிடைக்கிறது. ரோமானியர்கள் நம் மன்னர்களுக்கு காவலர்களாக இருந்தார்கள். பூம்புகாரிலே ரோமானியர்களுக்கு குடியிருப்பு இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லும். சிறப்பான செய்தி என்னை பொறுத்து
சுயநலத்தில் நான் கூறுவதாவது, நான் இந்த பணியை ஏற்ற காலத்திலே, இந்த வரலாற்று பணியில் நுழைந்த காலத்திலே சங்க இலக்கியங்களை கொண்டும் அப்போது அடிக்கடி கிடைக்கும் தொல்லியல் அகழ்வாய்வுகளை கொண்டும் கே. நீலகண்ட சாஸ்திரி, பி.டி. சீனிவாச ஐயங்கார், ராமச்சந்திர தீட்சிதர் போன்றோர்களின் வரலாற்றை நாம் படித்து வந்தோம். நான் அதை ஓரளவுக்கு எடுத்துக்கொண்டு மற்றவற்றை புறந்தள்ளி நான் என்னுடைய வரலாற்றின் அணுகுமுறையை மாற்றி இப்படி நான் நுழையும் பொழுது எங்களது பயணங்கள் எல்லாம் சென்ற காலத்திலே இப்படி இருக்கிற கம்போடியாவில் தமிழின் கைவண்ணம், வியட்நாமிலே சிவலிங்கம் இருக்கிறது, கொரியாவிலே 4000 தமிழ் சொற்கள் இருக்கின்றனவே, பிலிப்பைன்ஸில் தமிழ் சொற்கள் இருக்கின்றனவே, கம்போடியாவில் தமிழர் கட்டிய கோவில் இருக்கின்றது, தாய்லாந்திலே இருக்கின்றது, தாய்லாந்திலே மார்கழி மாதத்திலே திருவம்பாவை பாடுகிறார்கள். நான் அவர்கள் பின்னால் வந்து அப்பொழுது சொல்கிறேன். இது அந்த காலத்து துறைமுகங்கள். இந்த பக்கம் அரிக்கமேடு என்று சொன்ன சீனருடன் வணிகம் செய்த அரிக்கமேடு, காரைக்கால், பூம்புகார், அழகன்கோட்டை, முசிறி தொண்டி, அந்த காலத்து துறைமுகங்கள். இவர்தான் கீழடியிலே முதலாக பள்ளி ஆசிரியர் 1975 பசங்க எல்லாம் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. இதுதான் இது பழைய சங்ககாலத்து பொருள் இது அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. தொல்லியல்ல நம்ம ஒன்றுக்காக நம்ம இது பண்ணல, எடுத்துக்கல, அரசு வந்து அதை எடுத்துக்கல. இதில் என்ன நமக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுடைய சிறப்பு மொழி தொன்மையானது, இனம் தொன்மையானது, பண்பாடு தொன்மையானது. 2500 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் நகர்ப்புற நாகரிகம், வரிசையான வீடுகள், பட்ட கிணறுகள், குடிநீர் குழாய்கள், திறந்த குழாய்கள், மூடிய கழிவுநீர் குழாய்கள், வரிசையான வீடுகள் என்று இன்றைய டவுன் பிளானிங் என்று சொல்கிறார் அல்லவா. ஆக நகர்ப்புற நாகரிகத்தை கண்ட தமிழன் உரைகுணர் கழிக்க இது தேவையில்லாதது. இந்த கீழடியிலே கிடைத்த பானை ஓட்டிலே தமிழ் சேந்தன் அவதி என்று தமிழி என்று எழுதியிருக்கிறார்கள். வடபிராமி, தென்பிராமி என்று சொல்வார்கள். தமிழி என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் ஆதன், உதிரன், ஏனன், சரகு என்ற பெயர்கள் இருக்கின்றன. சேந்தன் என்ற பெயர் சங்க இலக்கியத்திலே வருகிறது. ஆக சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டவை எல்லாம் 100 விழுக்காடு உண்மை, கவிகளின் கற்பனை என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதில் கீழடியிலே அவை கிடைக்கிறது. கீழடி அந்த காலத்து மணலூராக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள், அல்லது மதுரையே இதுதான் என்றும் கூறுகிறார்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் மிகவும் பாராட்டுக்குரியவர். அவர் மதுரையை சேர்ந்தவர். வைகைக்கரை தோன்றுமிடத்திலிருந்து அழகன்குளம் வரை சென்று இந்த வள்ளிச்சந்தை திடல் என்று ஒரு சிற்றூரிலே ஒரு 14 சென்ட் 40 குழிகள் போட்டு இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்தார். நகைய அரசின் நோக்கம் அவருக்கு தெரிந்தபடியால் இதை நாளிதழ்களுக்கு, தொலைக்காட்சிகளுக்கு, ஏன் இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ், இந்திய வரலாற்று பேராயத்திலே டிசம்பர் 16 இவர் ஒரு ஆய்வறிக்கையை இங்கு கொடுத்தார். ரோமில்லா தாப்பர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆய்வை பார்த்தால் தமிழ்நாட்டு வரலாற்றை நாம் மீளாய்வு செய்ய வேண்டும் என்று அந்த அம்மையார் பதிவு செய்கிறார். கீழடி என்பது அதற்கு மேல் சொல்ல ஒன்றுமில்லை. அதே போல எப்படி தொடர்ந்து தமிழர் மன்னர்கள் ஆண்டார்களோ 2000 ஆண்டுகளுக்கு மேலே, வணிகத்திலையும் மிக சிறந்து பன்னாட்டு வணிகத்திலே மிகச்சிறந்து இருந்தார். அந்த 14ஆம் நூற்றாண்டை நீங்கள் சற்றே பார்த்தீர்களானால் இந்த சுந்தரபாண்டியனின் வீழ்ச்சி இந்த வணிகத்தை நிறுத்துகிறது.
உள்ள அரசியல் குழப்பங்களால் இந்த வணிகம் தடைபட்டது. இது ரோமானிய ரவுலட் பானை ஓடு ரோமானிய தொடர்பு இருந்ததற்கு சான்று கீழடி சொல்கிறது. இன்னொரு சிறப்பு, யானை தந்தங்களை வைத்து எவ்வளோ ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்று நீங்கள் பாருங்கள். யானை தந்தங்களால் அணிகள், தாயக்கட்டைகளை யானை தந்தங்களில் செய்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். மணிகள், சூதுபவளம் எல்லாம் சொன்னேன். இதை விட மகளிர் அழகூட்டும் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த வேகம் வரேன். முதலவில்லா காப்பர் முனைவர் சாந்தி பாப்பா அம்மையார் அவர்கள் தனிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு எப்படி உலக அறிவியலாலை ஈர்த்து மாதிரி என தோற்றம் தமிழ்நாட்டில் என்று சொல்ல முடிந்தது என்றால், நம்மால் ஏன் முடியாது? நாம் ஏன் அரசை எதிர்பார்க்க வேண்டும்? நடுவர் அரசை எதிர்பார்க்க வேண்டும்? மைய அரசை எதிர்பார்க்க வேண்டும்? நாமும் நம் முயற்சியை எடுத்து செய்யலாம். அதற்காக அந்த எழுமின் மாநாட்டிலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் கீழடி ரிசர்ச் என்று ஒன்று துவங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் தமிழினம் நான் நேரில் சென்று காண எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. மதுரைக்கு சென்ற பொழுது அதை பார்த்து வந்தேன். நான் மாலைவரசு எழுதிய கட்டுரை. ஒரு இந்த கை தெரிகிறதா, அவர் பேர் வீரராகவன். அவர் தென் பிராமி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நிறைய பள்ளி மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் குறுக்கிட்டு தமிழி என்றேன். இல்லை இல்லை தென் பிராமி, தமிழி வேடிக்கையாக இருந்தது என்று பேர் பேசிக் கொண்டிருந்தோம். நாம் தான் தமிழி என்று பயன்படுத்தி தந்தத்திலான, இதுதான் இந்த தாயக்கட்டை தந்தத்திலானது, இதுதான் மகளிர் அழகூட்டும் கருவிகள் வைத்திருந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு ஒரு வசதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். லூயிஸ் லெவாத்திஸ் என்ற நேஷனல் ஜியோகிராபிக்கல் வேலை பார்த்த பணிபுரிந்த அம்மையார் த சைனீஸ் என்டர்ட் த சி என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். 1403 1433 வரை அவர்கள் கடலில் முதலில் இறங்கினார்கள் என்ற பதிவை அவர் செய்கிறார். அதுவரையில் சீனர்கள் கடலில் இறங்கவில்லை என்று தெளிவாக சீன நாட்டு வரலாற்றை பற்றி எழுதுகிறார். நம்மை பற்றி எழுதல, சீன நாட்டு வரலாற்றை பற்றி எழுதும் பொழுது அவர்கள் கடலில் இறங்கவில்லை. ஏன் இறங்கவில்லை? அவர்களுக்கு தான் தமிழர்கள் இருக்கிறார்களே, கடல் வணிகம் எல்லா பொருளும் கிடைக்கிறது, அதோட சுங்கவரி கிடைக்கிறது, நல்ல தரமான பொருளை கொடுக்கிறார்கள். அந்த காரணத்தினாலே தான் அவர்கள் கடலில் இறங்கவில்லை என்பது நான் அறிந்தது. அதிலே நீங்கள் பேசி செய்திகள் இருக்கிற சுந்தரபாண்டியை பற்றி பேசி செய்திகள் இருக்கிறது. கவனத்தை எப்படி அது மாற்றுவது இருக்கட்டும், அது பாடுகள். இப்படி இவர்கள் வணிகத்தில், நேர்மையான வணிகத்தில் பொருளை ஈட்டினார்கள் என்பது எப்படி தெரிகிறது என்றால், ஐயா அவர்கள் பல செய்தியை குறிப்பிட்டார்கள். நான் அந்த செய்தித்தான் சொல்லப் போகிறேன். 10/4/1311